தலைப்புச் செய்தி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளிலேயே ரூபாய் 5.5 லட்சம் கோடி இலக்கை எட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முன்னணி நிறுவனங்கள் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொழில்துறை செயலாளர் அருண் ராய் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று நேற்றைய தினம் தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முதலீடு என்பது இதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் நாளிலேயே இந்த இலக்கை எட்டி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு நாள், அதாவது நாளைய தினம் மாலை வரை இந்த முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 5.5 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே அந்த இலக்கு எட்டப்பட்டிருப்பதால் 2வது நாளில் இந்த இலக்கு இன்னும் அதிகரிக்கும். அதாவது 6 லட்சம் கோடிக்கும் மேல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அந்த முக்கிய இலக்காக இருக்கக்கூடிய, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் என்ற உயர்ந்த இலக்கை எட்டுவதற்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொழில் வளம் பெருகும் என்றும் தமிழ்நாட்டை தேடி வரக்கூடிய மற்ற நிறுவனங்கள் இதனை முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் அதிக அளவில் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.